வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் அரிசி. இதை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஒரு 3, ஸ்டார் பூ 1, ஜாதிபத்திரி பூ 1, கல்பாசி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் பல்லாரி வெங்காயம் 2 நறுக்கி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் பழுத்த மிளகாயாக போடுறேன்னா பச்சை மிளகாயும் போடலாம். இது புதினா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ப்ரௌனாக வரணுங்கிறது இல்லை. நறுக்கிய மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுட்டேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். இப்போது இதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். 1.5 டம்ளர் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கணக்கு. இப்போ அதை ஊற்றிக்கலாம். முதல் பால் 2வது பால் சேர்ந்தே வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொதி பிடிச்சி வரையில் நம்ம அரை மணி நேரமாக ஊற வைத்த அரிசியை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கேன். அரிசி நல்லா மேலே வர்ற அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடணும். அரிசி இப்போது தண்ணியிலேருந்து அப்படி மேலே தெரியுது. இந்த டயத்தில் மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். மூடி போட்டு வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்போம். விசில் வந்தால் 1 விசில் தான். விசில் வரலைனாலும் 10 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கர் திறந்து பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக பொழு பொழுன்னு வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக புதினா இலை பச்சையாக போட்டுக்கலாம். கடைசியாக நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது சின்ன கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக இருக்கா? நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பால் சாதத்தை நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நான் இந்த சாதத்துக்கு சிக்கன் 65 பொரிச்சிருக்கேன். சிக்கன் கிரேவி வேறு வச்சுருக்கேன். இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் சேர்க்காம அந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம்.
இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலோடு சேர்த்து செய்கிற சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.